பழைய சண்டே கிளாஸ் பாடல் எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கிறதோ தெரியாது. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுக்காய். கட்டடம் கட்டி சிற்பிகள் நாம், கட்டிடுவோம். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தாள் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தாள் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். ரொம்ப அருமையான பாடல். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு கீப் பில்டிங். தொடர்ந்து கட்டுங்கள். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தொடர்ந்து கட்டுங்கள். சொல்லல, தொடர்ந்து கட்டுங்கள். ஆமா, தொடர்ந்து கட்டுங்கள். தொடர்ந்து கட்ட வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை முழுமையாய் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கவனிங்கள், அப்படியே மனப்படமா சொல்ல முடிஞ்சா சொல்லி பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்அவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். God has called you here to keep building. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து கட்ட வேண்டும் என்பதற்காகவே உங்களை கர்த்தர் அழைத்து இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கட்டுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரோ அதை அவர் சொல்வதை கேட்பதற்காகவே கர்த்தர் உங்களை சபையில் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையிலே சேர்த்ததனுடைய நோக்கமே அதுதான். You are here in this church to hear what God is going to ask you to keep building. தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து கட்டுவதற்காக அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதற்காகவே கர்த்தர் சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நாம் மேற்கு வங்கத்திற்கு மாதம் நாம் பணம் அனுப்பி வைக்கிறோம். அது ஒரு வகையாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான செயல். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். தினந்தோறும் தேவ பிள்ளைகள் நீங்கள் 1 மணி நேரம் இரவு நேரத்திலே நீங்கள் மொபைல் ஜபத்திலே ஆண்களானாலும் பெண்களானாலும் ஜெபிக்கிறீர்கள். அது ஒரு வகையாய் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கேர்சல் ஊழியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நடத்துகிறீர்கள். அது தேவனுடைய ராஜ்யத்தை ஊழியத்தை கட்டுகிற விதங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? இந்த 11வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து இந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் படைத்த தேவனிடத்திலே தொடர்பு வைக்க வேண்டுமேயானால், உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமேயானால் அது விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். நம்மை படைத்த கர்த்தரிடத்திலே நாம் உறவும் தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டுமேயானால் அது விசுவாசத்தினால் மாத்திரமே. அல்லேலூயா. அற்புதமாய் இந்த 11வது அதிகாரத்தை
இந்த ஆக்கியோன் எழுதி வருகிறார். யார் எழுதினான்னு தெரியாது, பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய நடையிலே இது எழுதப்படவில்லை. அவை பரலோகம் போனால் நான் சந்திக்க விரும்புகிற நபர்களிலே ஒருவர் இந்த எபிரேய நிருபத்தை எழுதின அவர் யார் என்று சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யார் எழுதினான்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. பாருங்க, பரலோகம் போனால் தான் எபிரேய நிருபத்தை யார் எழுதினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நிருபத்திலே, இந்த 11வது அதிகாரத்திலே இந்த ஆக்கியோ நிருபத்தை எழுதினவர் வேதத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்களோ, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தார்களோ, whoever expressed their faith, யாரெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தார்களோ அவர்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் இந்த நிருபக்காரர் எழுதுகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து எழுதுகிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் புறப்பட்டு போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்தும் இதுவரைக்கும் கேட்கப்படாத ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். இதுவரைக்கும் அவர் வணங்கி வந்த தெய்வங்கள், 75 வருடங்களாய் வணங்கி வந்த தெய்வங்கள் ஒருபோதும் பேசினது இல்லை, பேசினதை இவர் கேட்டதும் இல்லை, பேசினதை ஆபிரகாம் கேட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு ஒரு சத்தம் ஒன்றை அவர் கேட்கும் போது, அந்த சத்தம் சூரியனிடத்திலிருந்து வரவில்லை, சத்தம் சந்திரனிடத்திலிருந்து வரவில்லை, அந்த சத்தம் வேறு நட்சத்திரங்களிடத்திலிருந்து வரவில்லை, அல்லது ஏதோ ஒரு சுரூபங்களிடத்திலிருந்து விக்கிரகங்களிடத்திலிருந்து வரவில்லை. வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த சத்தம் வந்தது. நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ. ஆமா, விட்டு புறப்பட்டு சொல்லுங்கள், விட்டு புறப்பட்டு. ஆமா, புறப்படுனாவே விடணும், விட்டால் ஒழிய புறப்பட முடியாது. ஆமா, எதெல்லாம் விடணுமோ விட சொன்னாரோ அதெல்லாம் விட்டால் தான் பயணப்பட முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே விட்டு அவர் பயணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. 11வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 11வது அதிகாரம் 2வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னொரு தடவை வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். போதகர்கள் கூட இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். நான் உங்களுக்கு சற்று விளக்கி நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆங்கில வேதாகமத்திலே வசனம் சொல்கிறது, by faith the worlds were framed by the word of God. இந்த உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாலே ஃப்ரேம்கள் ஆக்கப்பட்டன. சொல்லுங்கள், ஃப்ரேம். இப்படி கை வைங்க. எஸ், ஃப்ரேம்கள். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையாலே ஃப்ரேமுக்குள்ளாக வைக்கப்பட்டன. சொல்லுங்கள், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையாலே ஃப்ரேமுக்குள் வைக்கப்பட்டன. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொன்னா, கேமராவில் ஒரு படம் எடுக்கிறோன்னு சொன்னா எது தெரிய வேண்டுமோ அதை மாத்திரமே. ஆமென் சொல்லுவோமா? ஆமா. அதற்கு தேவையில்லாத எதுவையும் அந்த ஃப்ரேமுக்குள்ளார நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொண்டு வர மாட்டோம். தேவையில்லாத எதையும் அந்த ஃப்ரேமுக்குள்ளார எடுக்கிறேன். பாருங்க, இதில் இமானுவேல் ஐயா இருக்காரா? அப்போ நான் இது எடுக்கிறேன்னு சொன்னாவே அவரை வரக்கூடாதுன்னு இந்த படத்துக்குள்ளார, இந்த கட்டத்துக்குள்ளார அவர் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சரிதானே? அதனால தான் நான் கரெக்டாக இங்கே மாத்திரம்தான் எடுக்கிறேன். இங்கே எடுக்கிறதுல ஹேனா இருக்காளா? இல்லை. நான் ஹேனாவை இந்த கட்டத்துக்குள்ளார கொண்டு வர
விரும்பவில்லை. நான் இங்க எடுக்கிறேன்னா நீங்க இருக்கிறீங்களா? இல்லை. ரீனா இருக்கிறாளா? ஆனந்த் இருக்கிறாளா? இல்லை. நான் இந்த கட்டத்துக்குள்ளாக இந்த குறிப்பிட்ட சகோதரர்களை மாத்திரம் நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் அங்கே எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே அங்கே ரீனா இருக்கிறாளா? ரீனா இல்லை. ரீனா இல்லை. ரீனா இல்லை. சதனா? ஆமாம். ரீனாவை நான் இந்த கட்டத்திற்குள்ளே கொண்டு வர விரும்பவில்லை. கர்த்தர் எப்படி உலகத்தை படைச்சாரா? நான் பார்க்கிற இந்த ஆகாய மண்டலம் இருக்குதே, ஆகாய மண்டலத்தில் எத்தனை நட்சத்திரங்கள்! நாம் பார்க்கிற இந்த ஆகாய மண்டலத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சொல்லுங்கள், சூரியன். ஆமாம். இதை போல 100 கோடி ஆகாய மண்டலம் இருக்குது. எத்தனை இருக்கு? ஆமா. இதை போல ஒரே ஒரு சூரியன் நினைச்சுக்காதீங்க, ஒரே ஒரு சந்திரன் நினைச்சுக்காதீங்க, நாம் பார்க்கிற நட்சத்திரங்கள் இவ்வளவு தான் சொல்லி நினைச்சுக்காதீங்க. நாம் மேலே பார்க்கிற இந்த ஆகாய மண்டலத்தில் 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு? ஆமா, நம்முடைய கண்களுக்கு தெரியத்தக்கதாக 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. ரைட். இந்த 10,000 கோடி நட்சத்திரங்களும் ஒரே மண்டலத்தில் இருக்குது. ஒரே மண்டலத்தில் சூரியன். சொல்லுங்கள், சூரியன், சந்திரன், 10,000 கோடி நட்சத்திரங்கள். இது இல்லாம வேறு கிரகங்கள் இருக்குது. இருக்குதா? என்ன கிரகங்கள் சொல்லுங்க? இருக்கு. வீனஸ் இருக்குது, ஜூபிட்டர் இருக்கு, நெப்டியூன் இருக்கு. இருக்குதா? ஆமா. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதுவல்லாமல் 100 கோடி மண்டலங்கள் இருக்குது. நம்ம இப்ப பார்க்கிற மண்டலத்தை போல 100 கோடி மண்டலம் இருக்குது. கர்த்தர் நிச்சயதாராம், டேப்பா சுகுமா, நான் எல்லாம் 100 கோடி மண்டலத்தை நான் படைச்சிட்டேன். ஆனா நீ பார்க்கிறதுக்கு இந்த சூரிய மண்டலத்தை நான் படைச்சிருக்கிறேன். இதை மாத்திரம், இதைத்தான் நீ பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நான் படைத்த எல்லாவற்றையும் மற்ற மண்டலங்களையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, பார்க்க வேண்டிய அவசியம். அல்லேலூயா. நீ பார்க்க அவசியமில்லாதவைகள். ஆமென் சொல்லுவீங்களா? நீ பார்க்க அவசியமில்லாத விஷயங்கள், காரியங்கள் இருக்கின்றன. ஆனா நீ பார்க்க வேண்டும் என்று நான் எவைகளை விரும்புகிறேனோ அவைகளை மாத்திரம் நீ காணத்தக்கதாய் இந்த உலகத்தை நான் ஃப்ரேம் பண்ணி வைத்திருக்கிறேன். சொல்லுங்கள், இந்த உலகத்தை கர்த்தர் ஃப்ரேம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? இதுதான் விசுவாசம். சொல்லுங்க, பக்கத்துல பா, சொல்லுங்க, இதுதான் விசுவாசம். ஆமா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. யாருக்கு சொன்ன வார்த்தை? யாருக்கு சொன்ன வார்த்தை? ஆபிரகாமுக்கு சொன்னாங்கல்ல. அவங்க ஆபிரகாமுக்கு எப்ப சொன்ன வார்த்தை? எப்ப சொன்ன வார்த்தை? அவன் கிழவனாய் இருந்த பொழுது, அவள் வயது சென்றவளாயும் கற்பம் செத்து போனவளாயும் 65 வயது உடையவளாயும் அவருடைய மனைவி இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ என்ன கர்த்தர் என்ன பேசுகிறான்னா, கர்த்தர் என்ன பேச, ஆபிரகாம், நான் உனக்கு ஒரு ஃப்ரேம் தர விரும்புகிறேன். சதனா, ஒரு ஃப்ரேம் தர விரும்புகிறேன். அந்த ஃப்ரேமுக்குள்ளார எதை தான் நீ கொண்டு வரணும்? சொல்லுங்க பாப்பா, எதை தான் நீ கொண்டு வரணும்? எதை தான்? நான் இப்போ உனக்கு ஒரு ஃப்ரேம் நான் தருகிறேன். அந்த ஃப்ரேமுக்குள்ளார நீ எதை தான் கொண்டு வரணும் தெரியுமா? பெரிய ஜாதி என்கிறத தான், அந்த பிக்சரை தான் கொண்டு வரணும். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, எதை தான் கொண்டு வரணும்? பெரிய ஜாதி என்கிற பிக்சரை தான் கொண்டு வரணும், படத்தை தான் கொண்டு வரணும். ஆனா உன் மனைவி செத்து போனவளாய், கற்பம் செத்து போன நிலையில் இருக்கிறா. அதை உன் பிக்சருக்குள்ளார கொண்டு வராத. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீ வயது சென்றவனாய் இருக்கிற, அதை உன் பிக்சருக்குள்ளார கொண்டு வராத. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நான் உன்னை, கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னை குறித்து என்ன சொல்லுகிறேனோ, வாக்களிக்கிறேனோ, அதை தான் நீ அந்த பிக்சருக்குள்ளார கொண்டு வர. இதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. விசுவாசம் என்ன? அப்படியே கர்த்தர் சொன்னதை என்னுடைய மன கண்களுக்குள்ளாக, பிக்சருக்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை வாக்கு பண்ணி, என்னை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணினவைகள் எவைகளோ
அவைகளை மாத்திரம் என்னுடைய மனக்கண்ணுக்குள்ளாக விசுவாசத்தினாலே படமாக்குகிறேன். சொல்லுங்கள், படமாக்குகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீங்க தரித்திரரா இருக்கிறீங்க, உண்மைதான். கடன்காரரா இருக்கிறீங்க, கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா அதெல்லாம் உன் பிக்சருக்குள்ளார கொண்டு வராத. ஆமென் சொல்வீங்களா? அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆமா, அப்படியே அதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒதுக்கிடணும். கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு 2 பேர் வெளியே போயிருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், 2 பேர் வெளியே போயிருங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க. கர்த்தர் சொல்கிறார், சுகுமார் அந்த 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 இதை அப்படியே வெளியமிச்சிரு. எதை வெளியமிச்சிடணும்? தரித்திரன் என்கிற அந்த காட்சியை என்ன செஞ்சிரு? வெளியமிச்சிரு. வியாதியஸ்தன் என்கிற பலவீனன் என்கிற காட்சியை என்ன செஞ்சிரு? வெளியமிச்சிரு. ஆமென் சொல்வீங்களா? குறைவுள்ளவன் என்கிற காரிய நீ என்ன செஞ்சிரு? ஆமா, வெளியே அனுப்பிச்சிரு. சாபம் அதை அப்படியே வெளியே அனுப்பிச்சிரு. நான் உன்னை குறித்து என்ன வாக்கு பண்ணிடணும் அதை மாத்திரம் அப்படியே பிக்சர் ஆக்கு. ஆமென் சொல்வீங்களா? அதை மாத்திரம் பிக்சர் ஆக்கி அப்படியே ஃப்ரேம் பண்ணி அப்படியே உன் மனக்கண்ணுக்குள்ளார மாட்டிக்க, மனசுக்குள்ளார மாட்டி வைத்துக்கொள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே நான் பெரிய ஜாதி ஆவேன் அப்படியே ஃப்ரேம் பண்ணிட்டார். ஆமென் சொல்வீங்களா? மனைவி செத்து போனதையோ, அவளுடைய கற்பம் செத்து போனதையோ, அவள் வயதாகி விட்டதையோ, அவள் கிழவியானதையோ அல்லது இவன் கிழவனானதையோ அந்த ஃப்ரேம்குள்ளார கொண்டு வரவே இல்லை. மாறாக பெரிய ஜாதினா அப்படியே பெரிய கூட்டம், அப்படியே அப்படியே மக்கள், பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி பெரும் கூட்டம். ஒரு ஆமென் சொல்வீங்களா? உங்களை குறித்து கர்த்தர் என்ன ஃப்ரேம் பண்ணி வைக்க விரும்புகிறாரோ அதை விசுவாசத்தினால் தேவனுடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டான அந்த இடத்துல அந்த வார்த்தையை, தமிழ் வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்க, வாசித்து பாருங்க, அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். கவனிங்க அங்க அப்படியே விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள். ஏதாவது புரியுதா? எதுக்கு அங்க நாம் வந்துச்சு? விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா இடையில என்ன? நாம் என்று வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? எதெல்லாம் ஃப்ரேம்குள்ளார கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதை மாத்திரமே நான் பார்க்கிறது போல நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறதை மாத்திரம் ஃப்ரேம்குள்ளார கொண்டு வரணும். ஆமென் சொல்லுவீங்களா? அப்படியே எழுந்து அப்படியே ஒரு கை அப்படியே வச்சு அப்படியே நீங்க ஃப்ரேம்குள்ளார கொண்டு வாங்க. எதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லுங்க. அதை எதெல்லாம் கொண்டு வர விரும்புகிறார் என்று சொல்லுங்க. அப்படியே எழும்பி நின்று சொல்லுங்க. அப்படியே கை அப்படி வைங்க. ஆமா, எதெல்லாம் அப்படியே எந்த வாக்குத்தத்தெல்லாம் ஃப்ரேம்குள்ளார கொண்டு வரணும். உங்க நிலைமையை பார்க்காதீங்க. வேலை இல்லாத நிலைமையை பார்க்காதீங்க, பணம் இல்லாத நிலைமையை பார்க்காதீங்க, பலவீனத்தோடு கூட இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, கஷ்டத்தோடு கூட இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, ஹல்லேலூயா, குறைச்சலோடு கூட இருக்கிற தரித்திரத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, வாக்கு உங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமென் சொல்வீங்களா? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ கீழா இராமல் மேலா இருப்பாய், நீ வாளா இராமல் தலையா இருப்பாய், நீ ஆயிரங்களுக்கு மத்தியிலே பேர் பெற்றவனாய் இருப்பாய், உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உன் பேரை நான் மாற்றுவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், குறைச்சல்கள் உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நீ திருப்தி அடைந்திருப்பாய், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அப்படியே ஃப்ரேம்குள்ளார கொண்டு வரீங்களா? ஆமென். அதை தவிர இப்ப இருக்கிற சூழ்நிலையே, இப்ப இருக்கிற உங்க நிலைமையே ஃப்ரேம்குள்ளார கொண்டு வரவே கூடாது. ஆமென். ஃப்ரேம்குள்ளார கொண்டு வர கூடாது. தேங்க்யூ. உட்காருங்க. புரிஞ்சதா? உங்க நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். இப்ப இருக்கிற நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். சாராளுக்கு வயது 65 தெரியும். அவருடைய கற்பம் செத்து போய்விட்டது என்று தெரியும். பிள்ளை பிறப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று தெரியும். ஆனா
கர்த்தர் அதை அல்ல, ஃப்ரேம்குள்ளார பெரிய ஜாதி ஆவா என்பதையே கொண்டு வர விரும்பினார். அதே போல உங்க நிலைமை கர்த்தருக்கு தெரியும், உங்க சூழலை கர்த்தருக்கு தெரியும், உங்கள் பொருளாதாரம் கர்த்தருக்கு தெரியும், உங்கள் பின்னணி கர்த்தருக்கு தெரியும், உங்கள் பின்பலம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அதை அல்ல கர்த்தர் உங்களை குறித்து என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதையே நீங்கள் ஃப்ரேம்குள்ளார கொண்டு வர வேண்டும் என்று ஆமென் சொல்லுவேலா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பதாய் போய், கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பதாய் போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கும். நான் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகுவேன். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், நான் வலப்பக்கமும் எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும். ஆமென் சொல்லிக்கிட்டே போலாமா? ஆமா. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்வீங்களா? நான் வர வர பலப்படுவேன். சொல்லுங்கள், நான் வர வர பலப்படுவேன். தீமை என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் பாத்திரத்தின் பங்குமானவர், அவரே என் ரட்சிப்பும், எனக்காக யாவையும் செய்கிறவர் அவர். அப்படியே ஃப்ரேம்குள்ளார ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆமா. நான் அனாத, நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, அதெல்லாம் என்ன செஞ்சிருங்க? ஃப்ரேம் விட்டு ஆமா கட் பண்ணிருங்க. 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத கூடாத காரியம் என்று சொல்லிவிட்டு 11:7 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நோவான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, விசுவாசத்தினாலே நோவான். எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே நோவான் கப்பலை கட்டினான். சொல்லுங்கள், கப்பலை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே நோவான் கப்பலை உண்டு பண்ணினான். By faith Noah built a ship. By faith Noah built a ship. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, கவனிங்கள், தன் காலத்திற்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்படியானால் to say that Noah was perfect, it's not right. நோவா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தான், எந்த தப்புமே பண்ணாம இருந்தான் அப்படின்னு சொல்லப்படல. நான் சொல்லுகிறதை நல்லா கவனிங்கள். தன் காலத்துக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான் என்று சொன்னா, அவன் இருந்தவர்களுக்குள்ளே ரொம்ப ஒரு தப்பும் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா இருந்தான் அப்படின்னு சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் தன்னை சூழ, கவனிங்கள், தன்னை சூழ நின்ற பாவம், அசுத்தம், அருவருப்புகள், ஒழுக்கக்கேடுகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தர் மேல் வாஞ்சி உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அவனை சூழ பாவம் இருந்துச்சு, அருவருப்பு இருந்துச்சு, அசுத்தம் இருந்தது, ஒழுக்கக்கேடு இருந்தது. ஆனா அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அந்த அசுத்தத்தின் மேல் அவன் வாஞ்சை செலுத்தாதபடிக்கு, ஒழுக்கக்கேட்டின் மேலே, அருவருப்பின் மேலே ஆசை வைக்காதபடிக்கு அவன் கர்த்தர் மேல் வாஞ்சி உள்ளவனாயிருந்தான். பரலோகத்தின் தேவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கவனிங்க, இந்த வார்த்தையை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே பார்த்து பரலோகத்தின் தேவன் மேலிருந்து அப்படியே நோட் பண்ணார். அப்படியே நோட் பண்ணிட்டு, there is நோவா, அங்கே நோவா இருக்கிறான். அவனை சுற்றி எத்தனை ஒழுக்கக்கேடு, எத்தனை சாபம், எத்தனை பாவம், எத்தனை அசுத்தம், அவனை சுற்றி இத்தனை இருந்தும் அவன் ஏன் மேலே வாஞ்சியாக இருக்கிறான். நான் அப்போ ஐ எம் கோயிங் டு டாக் வித் யூ, நான் இப்போ அவன் கூட பேச போகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? நான் அவன் கூட பேச போகிறேன். சொல்லுங்கள், நான் அவன் கூட பேச போகிறேன். கர்த்தர் அப்படித்தான் பேசினார். சாதாரணமாக நோவாட்ட கர்த்தர் அப்படியே எடுத்தோன்னு பேசல, கவனிச்சுக்கிட்டே இருந்தார். இத்தனை அசுத்தங்கள், இத்தனை அருவருப்புகள்,
இத்தனை ஒழுக்கக்கேடுகள் இவ்வளோ இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை என்ன தேடி வரான், மற்ற நாட்களில் என் மேலேயே வாஞ்சியா இருக்கிறான், நான் அவனை பார்க்க போகிறேன், அவனோடு கூட பேச போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதும் அப்படியே, உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வதும் அப்படியே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். உங்களை சுற்றி எத்தனை அருவருப்புகள், எத்தனை அசுத்தங்கள், எத்தனை ஒழுக்கக்கேடுகள், எத்தனை பாவங்கள், அவைகளுக்கு மத்தியிலே நீங்கள் கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கிறதை கர்த்தர் பார்த்து, நான் என் மகளோடு, இந்த மகளோடு கூட தான் நான் பேச போகிறேன், இந்த மகனோடு தான் நான் பேச போகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த மகனோடு கூட நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நோவாவோடு கூட பேசினார். நோவா, நோவா, நோவா. யார் அது? நானா கர்த்தர். ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு கப்பலை உண்டாக்கு. கப்பலா? ஆமா, ஒரு கப்பலை உண்டாக்கு. ஒரு பெரும் மலையை நான் கட்டளிட போகிறேன். பெரும் மலையா? மலைனா? ஆமா, பெரும் மலையை நான் கட்டளிட போகிறேன். அந்த பெருமலை வரப்போகிறது. இந்த கப்பலுக்குள் இல்லாத அனைவரையும் நான் மலையை அனுப்பி அழிக்க போகிறேன். அழிக்க போகிறீங்களா? கர்த்தர் நோவாவினிடத்தில் ஒரு கப்பலை கட்டும்படிக்கு சொன்னார். அதற்கு முன் கட்டப்பட்டிராத, அதற்கு முன் பார்த்துராத ஒன்றை நோவாவிடத்தில், கப்பலை அதுக்கு முன்னால் நோவா யாருமே பார்த்தது கிடையாது, கப்பலே கிடையாது. இல்லாத ஒன்றை, அதற்கு முன்னாலே பார்த்திராத ஒன்றை கட்டும்படிக்கு, செய்யும்படி, உண்டாக்கும்படிக்கு நோவாவிடத்தில் சொல்லுகிறார். நோவாவிடத்தில் சொல்லுகிறார். ஏன் சொன்னான்? கர்த்தர் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் பார்த்திராத ஒன்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். மழையை, பெருமழையை அனுப்ப போகிறார். அந்த பெருமழைக்கு தப்பும்படியாக ஒரு பெரிய கப்பலை கட்டச் சொல்லுகிறார். இதுவரைக்கும் ஒருவரும் பார்த்திராததும் ஒருவரும் செய்தராததுமான பெரிய கப்பலை கர்த்தர் நோவாவை கொண்டு அவர் செய்தார். ஏன்னா அந்த நாள் வரைக்கும் வானத்திலிருந்து பனி பெய்ததே ஒழிய மழை ஒரு சொட்டு கூட பெய்தது கிடையாது. ஒரு சொட்டு கூட பெய்தது கிடையாது. வானத்திலிருந்து மழை பெய்தது கிடையாது. மாறாக அதிகாலை நேரத்தில் வானத்திலிருந்து பனி பெய்யும். குடிக்கிறதுக்கு, புழங்குறதற்கு, எல்லாவற்றுக்கும் ஆங்காங்கே சிஸ்டர்ன்ஸ் சொல்வார்கள், பாறைகளில் உள்ள நீர் ஊற்று, நீர் ஊற்று கிடங்கு மாதிரி இருக்கும், நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்றுகளிலிருந்தான் ஜனங்கள் குடிக்கவும் தங்களுடைய புழக்கத்திற்கும் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு முறை கூட மழை என்பதை ஜனங்கள் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் சம்பவித்தராத ஒன்று சம்பவிக்க போகிறது என்றும், அதற்காக முன் கேள்விப்பட்டிராத ஒன்றை உண்டாக்கு என்று சொல்லும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் சம்பவித்தராத ஒன்று சம்பவிக்க போகிறது என்றும், மழையே பெய்தது கிடையாது, ஆனால் மழை பெய்ய போகிறது என்றும், சம்பவிக்க போகிறது என்றும், அதற்காக கவனிங்கள், அது கேள்விப்பட்டராத ஒன்றை உண்டாக்கு என்றும் சொல்ல நோவா அதை அப்படியே விசுவாசித்து செயல்படுத்தி இருப்பார் என்றால் அது எப்படிப்பட்ட விசுவாசம், அவர் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவராக இருந்திருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம். மழையே பார்த்தது கிடையாது, கப்பலே, மழை வெள்ளம் இருந்தால் தானே கப்பல், தண்ணி இருந்தால் தானே கப்பல். கப்பல் செய்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. நோவா கேட்டிருப்பார்ல, கர்த்தாவே மழை அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்ல கவனிங்க. கர்த்தாவே
மழை அப்படின்னா எப்படி இருக்கும்? கர்த்தாவே, மழை அப்படின்னா எப்படி இருக்கும்? சொன்னாரா எப்படி இருக்குன்னு? சொல்லுங்க, சொன்னாரா எப்படி இருக்குன்னு? ஆமா. ஏன் சொல்லல தெரியுமா? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். சொல்லுங்கள், விசுவாசம். இன்னொரு தடவை சொல்லுங்க. எல்லாம் பின்னால் இருக்கலாம், சொல்லாம இருக்கிறீங்க. ஆமா, ஜெபக்குமார்லாம் சொல்லல. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். விசுவாசம் கேட்க கேட்க வரும், கேட்பது தேவனுடைய வார்த்தையில் வரும். தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த மட்டில், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த மட்டில் உங்கள் காதுகளே உங்கள் கண்கள். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உன் காது தான் உன் கண்ணு. சொன்னியா கிஃப்டி? சொன்னியா? அவன் உன் காது தான் உன் கண்ணு. சொல்லுங்க, சொல்லுங்க, உன் காது தான் உன் கண்ணு. ஆமா. In the heavenly realm, your ears are your eyes. உங்கள் காதுகளே உங்கள் கண்கள். ஆமென் சொல்வீங்களா? You should never get what you see. You should only get what you hear. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. You should never get what you see. You should only get what you hear. நீங்க கண்ணில் பார்க்கிறத பெற்றுக்கொள்கிறது அல்ல, கண்ணினால் பார்க்கிறவர்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் அல்ல, காதுகளினால் கேட்கிறவர்களையே பெற்றுக்கொள்கிறாய். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால தான் சட்டு புட்டுன்னு காதல் கீதல் பண்ணிடாதீங்க. ஆமா, காதல் கீதல் பண்றது காதலியா கண்லியா? காதல் காதல வருதா கண்ணில் ஆரம்பிக்குதா? சில பேர் குனிஞ்சிக்கிறாங்க பாருங்க, ஏதோ விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, காதல் காதல் ஆரம்பிக்குதா கண்ணில் ஆரம்பிக்குதா? பிரின்சியா? ஆமா, குனிஞ்சிக்காதம்மா. என்ன எதில் ஆரம்பிக்குது? கண்ணில் ஆரம்பிக்குது. வசனம், ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்ணில் ஆரம்பிக்கிறத கண்ணை நம்பாதே. ஆமா ஆமா, நம்பாத நம்பாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்த மட்டிலும் காது தான் கண்ணு. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, காது தான் கண்ணு. தேவனுடைய வார்த்தை வழியாக நீங்கள் கேட்கிறது எதுவோ, ஆமென் சொல்லுவீங்களா, அதையே பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை வழியாக நான் கேட்கிறது எதுவோ அதையே பெற்றுக்கொள்வேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். நான் கண்ணால் பார்க்கும்போது நான் பெரிய சாதி கிடையாது, நான் பலத்த சாதி கிடையாது, நான் சாதாரணமாவன், எல்லாராலும் தள்ளப்பட்டவன், எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டவன். எனக்குன்னு என் குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணுறது என்னை பற்றி சொல்ல, நான் உங்களை பற்றி சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. என்னை நினைச்சு பார்க்கறதுக்கு, என்னுடைய சூழ்நிலையை நினைச்சு பார்க்கறதுக்கு, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். பலத்த சாதிமா. நான் காதால் கேட்கிற அந்த வேத வார்த்தைகள் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? என் கண்களினால் பார்க்கிற என் சூழ்நிலைகளை, என் பின்னணியை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். சொல்லுங்கள், என் கண்களினால் பார்க்கிற ஒவ்வொன்றையும் நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஆமா, இந்த வாடகை வீட்டில், இந்த வசதி இல்லாத வீட்டில், அதுக்கு மேலே என்னால் வசதியான வீடை பார்க்க முடியாது, ஏன்னா வாடகை கொடுக்க முடியாது. அவன் இந்த வாடகை வீட்டில், இந்த வசதி இல்லாத வீட்டில் என்னுடைய தம்பி குடும்பத்தோடு கூட வந்திருந்தார். கப்பல் படையில் வேலை செய்தார், குடும்பத்தோடு கூட வந்திருந்தார். நாங்கள்
இருக்கிறது சின்ன பெட்ரூம் தான். பெட்ரூமில் நாங்கள் அவரை வந்து வெரண்டாவில் ஓட்டு சாய்ப்பு வெரண்டாவில் அவரை படுக்க வச்சுட்டு நாங்கள் கதவை சாத்திட்டோம். நாங்கள் கட்டை குத்த வீடுன்னு கட்டை குத்தின அந்த அறை சின்ன அறை தான், அதுவும் சின்ன அறை தான், கட்டை குத்தின அறை. அந்த அறையில் எல்லாம் படுக்க முடியாது, ஆகவே வெரண்டாவில் படுக்க வச்சோம். அது ஒரு மழை நேரம். அடுத்த நாள் காலையில் எழும்பி வழக்கம் போல் கதவை திறந்தா எல்லாருமே காந்திஜியுடைய குரங்குகள் மாதிரி அப்படியே குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. தம்பி என்னடா தூங்கலையாப்பான்னு, எங்கே தூங்குனது, நீ பாட்டுக்கு நல்லா தூங்கி கதவை சாத்திட்டு தூங்கிட்டீங்க, இங்கே மழை எல்லாம் ஒழுகுது பாருண்ணே. என்ன, ஆமாடா குரங்குப்பா, இங்கே எல்லாம் நிறைய குரங்கு தொல்லை இருக்குது, ஒழுகுது அப்படியே எல்லாம் போர்வை நனைஞ்சிருச்சு, பாய் நனைஞ்சிருச்சு, அப்புறம் எங்கே தூங்குறது, இப்படியே உட்காந்துருக்கணும். அப்படியே எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வந்த விருந்தினர் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொன்னது, நிலையான வீட்டை நான் உனக்கு தருவேன். ஆமென் சொல்வீங்களா? நிலையான வீட்டை, என் கண்களினால் நான் வாழ்ந்து வந்த அந்த வீட்டை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். ஆமென் சொல்வீங்களா? நான் மறுக்கிறேன். சொல்லுங்க, நான் மறுக்கிறேன். காதுகளினால் கேட்ட நிலையான வீட்டை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தேன். கர்த்தர் எனக்கு நிலையான ஒரு வீட்டை தந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நான் இப்பொழுது தேவைகளுக்காக மற்றவரிடத்தில் வாங்கி கொண்டிருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் என்னை கர்த்தர் பெரியவனாக்குவார். ஆமென் சொல்வீங்களா? என்னை பெரியவனாக்குவார். சொல்லுங்கள், என்னை பெரியவனாக்குவார், என்னை பெரியவனாக்குவார். SMS வருதா? எஸ். நோவா கொப்பேர் மரத்தினாலே ஒரு கப்பலை செய்வாயாக. கப்பல்னா எப்படின்னே தெரியாது ஆண்டவரே. செய், விசுவாசத்துல செய். 450 அடி நீளம். இந்த சபை 100 அடி இருக்குமா? 100 அடி இருக்குமா? இது 30 அடி. இது 30 அடி பாருங்க. இது 30 அடி. உயரம் 45 அடி. அகலம் 75 அடி. நீளம் 450 அடி. 450 அடி நீளம், 75 அடி அகலம். 75 அடி அகலம்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது மாதிரி இன்னும் 2.5 மடங்கு 75 அடி அகலம், 45 அடி உயரம். 3 அடுக்கு அதுல இருக்கணும். ஒரு ஜன்னல் இருக்கணும், ஒரு கதவு இருக்கணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? கப்பலை கட்டு அப்படின்ட்டார். கொப்பேர் மரத்தினால் கப்பலை கட்டு, அவ்வளவுதான் ஆண்டவர். வேற ஒண்ணுமே சொல்லல, மாதிரி எல்லாம் கொடுக்கல. கப்பல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், முன் தோற்றம் எப்படி, பின் தோற்றம் எப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. நோவா காட்டுக்கு போய் அவனும் அவனுடைய மகன்களும் எல்லாரும் வீட்டாருமாய் காட்டுக்கு போனாங்க. அங்க போய் கொப்பேர் மரத்தை வெட்டினாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான், நோவா என்ன செய்யற? கப்பல் கட்டுகிறேன். ஏ, நீ மரத்தை தானே வெட்டுறப்பா, கப்பல் கட்டுறேன்னு சொல்ற, கப்பல் கட்டுறேன்னு சொல்ற, மரத்தை தானே வெட்டுற? இல்ல இல்ல, மரத்தை வெட்டுவதும் கப்பல் கட்டுகிற வேலையின் ஒரு பகுதி. ஆமென் சொல்வீங்களா? இட்ஸ் a part of building a ship. கப்பல் கட்டுகிறதில் ஒரு பகுதி. ஆமென் சொல்வீங்களா? 3 அடுக்குனா எத்தனை மரம் தேவைப்படும் தெரியுமா? 450 அடி நீளம்னா எத்தனை மரங்கள் தேவைப்படும் தெரியுமா? 45 அடி உயரம்னா எத்தனை மரங்கள் தேவைப்படும் தெரியுமா? 75 அடி அகலம்னா எத்தனை மரங்கள் தேவைப்படும் தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எத்தனை மரங்கள் தேவைப்படும். காட்டிலிருந்து எப்படி இழுத்துட்டு வர்றது? நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று கீழ்ப்படித்தவனாகி பயபக்தி உள்ளவனாகி
வருடங்கள் கடந்து சென்றாலும் விசுவாசத்தில் தளராமல் குடும்பமாக மனைவி மருமக்கள்மார் என எல்லாருமாய் சேர்ந்து குடும்பமாக கர்த்தர் சொன்ன அந்த வேலையை, தேவ ராஜ்யத்தின் வேலையை செய்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. நாள் ஒன்று வந்தது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் ஆழத்தின் ஊற்று கண்கள் திறக்கப்பட்டன. மேலே இருந்தும் தண்ணீர் கொட்டியது, கீழே இருந்தும் தண்ணீர் கொட்டியது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மேலே இருந்தும் தண்ணீர் கொட்டியது, கீழே இருந்தும் தண்ணீர் கொட்டியது. அன்றைக்கு இந்த தண்ணீர் கொட்டின வேளையிலே நோவாவும் அவருடைய வீட்டாரும் பேழைக்குள் பத்திரமாய், சொல்லுங்கள், பேழைக்குள் பத்திரமாய். ஆமாம். அதுக்கு முன்னால நோவாவாய் அற்பமாய் பேசின, கேவலமாய் பேசின, அவனை பரிகசித்தது போல இன்றைக்கும் உங்களை நீங்க ஆண்டவருக்காய் வாழ்கிறது நிமித்தமாய் சில நேரத்தில் கணவர் கூட, சில நேரத்தில் பிள்ளைகள் கூட, சில நேரத்தில் பெற்றோர் கூட உங்களை அற்பமாய் பேசலாம், உங்களை கேவலமாய் பேசலாம், உங்களை பரிகசிக்கலாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களோடு கூட பழகிறவர்கள், உங்களுடைய சுற்றங்கள், உங்களுடைய சொந்தங்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம், கேவலமாய் பேசலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் வாழ்கிற உங்களை ஏன் சபைக்கு போறேன்னு சொல்லி, சபைக்கு போறதுனால என்னன்னு சொல்லி கேட்கலாம். கர்த்தர் எப்போ வரப்போகிறார் என்னை பார்த்து கேட்டார்கள் என்னுடைய சொந்தங்கள். எப்போ உங்க ஆண்டவர் எப்படா வரப்போறாரு? பிளேன்ல வருவாரா, ஹெலிகாப்டர்ல வருவாரா கேட்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சொல்லுங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எனக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவனுக்கும் நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், எனக்கு ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. எவ்வளோ வேலை இருக்கலாம், அல்லது ரெஸ்ட் எடுக்கிற பகல் பூரா வேலைக்கு போய்விட்டு வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் கொஞ்சம் அப்படான் அக்கடான்னு பெட்ல படுக்கலாம், படுக்கையில் படுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஜப ஊழியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செய்கிறீங்களா பார்த்தீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு பலன் உண்டு தெரியுமா? அந்த பலனை கர்த்தர் ஒரு நாளிலே அவர் வரும்போது உங்களுக்காய் அவர் அந்த பலனை வைத்திருக்கிறார் தெரியுமா? அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசராக்கி சபைக்குள்ளே கொண்டு வாருங்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது கட்டளை. நான் விசுவாசிக்க வேண்டும். ஒன்றை விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? நான் கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதை செய்தாலும் அதற்கு பலன்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆமென் சொல்வீங்களா? நோவாவை போல, அவன் வீட்டாரை போல கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென் சொல்வீங்களா? நாள் ஒன்று வருகிறது, எல்லாருடைய கண்களுக்கும் முன்பதாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்வீங்களா? அவனா இவன் என்று உங்களை பார்ப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? அவனா இவன், சொல்லுங்கள், அவளா இவள் என்று என்னை பார்ப்பார்கள். வெக்கப்படாம சொல்லுங்க, அவளா இவள். சொல்லுங்க, அவனா இவன். எத்தனை நிந்தைகள், எத்தனை உமை நோக்கி எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும்
ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஒருத்தங்க சொல்லுவாங்க, காசு இருக்கங்கோட்டையான்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க சொல்லுவாங்க, எங்களெல்லாம் பாஸ்டர் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, பாஸ்டர் யாரையும் மதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஊழியமாக செய்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரிகாசங்கள். நேற்றைக்கு சிரித்து கொண்டு இருக்கிற சகோதரி இன்றைக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாருக்கும் மனப்பூர்வமாய் பிரைசலான் பிரைசலான் பிரைசலான்னு சொல்லுறேன். இவர் பின்னால் இருக்கிறத கொஞ்சம் விட்டுட்டேன். இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், பாஸ்டருக்கு கண்ணு தெரியாது. நம்மளெல்லாம் கண்ணு தெரியுமா? அவங்கள கூப்பிட்டு சொன்னார் பார்த்தீங்களா, தோளில் தட்டி பிரைஸ்லான்னார். நம்மளை கவனிக்கல பார்த்தீங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அதையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் அடுத்த வாரம் பிரைஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க. ஆமாம், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். எனக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு அப்படி. சொந்தங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, வேலை செய்கிற இடங்களிலே இப்பெல்லாம் ரொம்ப குறைவு. முதல்லலாம் நகையே போட மாட்டாங்க. அல்லேலியா அப்படிதான் கூப்பிட்றதே எப்படி கூப்பிடுவாங்க? அந்த அல்லேலியா, அந்த அல்லேலியா கூப்பிடுங்க. அந்த அல்லேலியா, அல்லேலியா கூப்பிட்டாவே யாரோ கூப்பிட்றாங்கன்னு தெரியும். ஆமாம், அல்லேலியா, அந்த அல்லேலியா, அல்லேலியா, அல்லேலியா பேரே அல்லேலியா கூட்டம். பேரே என்ன கூட்டம்? அல்லேலியா கூட்டம். எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள், அத்தனையும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த கட்டுமானத்து நிமித்தமாய் நீங்கள் சகித்துக் கொள்வீர்களே. ஆனால் எத்தனை பொய்யாய் குற்றச்சாட்டுகள், செய்யாததை செய்தா என்று சொல்வார்கள், சொல்லாததை சொன்னா என்று சொல்வார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவைகளுக்கு மத்தியிலே நோவாவை போல எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு கர்த்தர் எதற்காய் உங்களை அழைத்தாரோ அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து கட்டுங்கள். ஆமென் சொல்வீங்களா? கீப் பில்டிங், தொடர்ந்து கட்டுங்கள், தொடர்ந்து கட்டுங்கள். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, நோவா கப்பலை கட்டிட்டாரு. நான் உங்களை அப்படியே அந்த காட்சிக்கு கொண்டு போகிறேன் பாருங்க. நோவா கப்பலை கட்டிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் சிருஷ்டித்த எல்லா ஜீவனுள்ள உயிருள்ள எல்லாம் அப்படியே ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா அந்த கப்பலுக்குள் இருக்கும்படிக்கு உண்டாயிருக்கும்படிக்கு கப்பலை நான் பெருசா செய்ய சொல்லியிருக்கிறேன். 450 அடி நீளம் சொன்னா சாதாரண காரியத்திற்காக அல்ல நோவா, 8 பேருக்காக மாத்திரம் அல்ல. நான் இந்த பூமியிலே சிருஷ்டித்த எல்லா உயிரினங்களுக்கும் அந்த கப்பல்ல இடம் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா?
ஐயோ அப்படியா ஆண்டவரே, அப்படின்னா நான் காட்டுக்கு போய் காண்டாமிருகத்தை அழைச்சிட்டு வர முடியுமா? சொல்லுங்க. நான் காட்டுக்கு போய் முதலைய கூட்டிட்டு வர முடியுமா? வா 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 ஜிம்மி வா 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 முதலைய நான் கூட்டிட்டு வர முடியுமா? நான் காட்டுக்கு போய் கூட்டு வர முடியுமா? நான் போய் கூட்டு வர்றதா? ஆண்டவர் சொன்னாரு, டோன்ட் வரி நோவா, கவலைப்படாத நோவா. Your responsibility is to build a ship and my responsibility is to get all the creatures into the ship. உன்னுடைய பொறுப்பு கப்பலை கட்டுவது, என்னுடைய பொறுப்பு எல்லா மிருகங்களையும் கப்பலுக்குள் கொண்டுவது, சேர்ப்பது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நீ போய் ஒரு காண்டாமிருகத்தை கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை நோவா. நீ போய் யானை இப்படியாப்பா நடக்கும்? ஒரு நீர் யானையை கூட்டிட்டு வரணும் அவசியம் இல்லப்பா. நீர் யானையை கூட்டிட்டு வரணும் அவசியம் இல்லை. ஒரு காண்டாமிருகத்தை கூட்டு வரணும் அவசியம் இல்லை. நான் செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, இந்த ஊழியத்தை கட்டுவது உங்கள் பொறுப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய மாக்கானா இருந்தாலும் அவனை சபைக்குள்ளார கொண்டு வருவது ஏன் பொறுப்பு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இவன் பெரிய காட்டான், இவன் பெரிய ரவுடி, இவன் பெரிய மோசமான ஆளு, அவனை கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்க ஊர்ல எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தாலும் அவனை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வர அவராலே முடியும். கட்டுவது உங்கள் பொறுப்பு, கொண்டு வருவது அவருடைய பொறுப்பு. சொல்லுங்கள், கட்டுவது என்னுடைய பொறுப்பு, கொண்டு வருவது உங்க பொறுப்பு. ஆண்டவரே, யார் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறனோ அவங்க எல்லாரையும் கொண்டு பாருங்க. ஆமென் சொல்வீங்களா? அவங்க எல்லாரையும் கொண்டு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் சபையிலே சேர்த்தாங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவரை கவனிங்க, நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. வீட்டில் போய் இப்போ யாரும் வாசிக்காதீங்க. கப்பலை கட்டிட்டாரு. கப்பலை கட்டி முடிச்ச உடனே அப்படியே காண்டாமிருகம் வருது, கப்பலுக்கு நேரா வருது. மனுஷ குரங்கு வருது, சிங்கம் வருது. சிங்கம் மிஸ்ஸ சிங்கத்தோட பேசிக்கிட்டே வருது. புது இடத்துக்கு போறோம்ல, எப்படி இருக்க போறதோ தெரியல. காடுனா அங்க நமக்கு எல்லாம் இருக்கும், இங்க எப்படி இருக்குதோ என்ன செய்யறதோ தெரியலையான்னு அப்படியே கப்பலுக்குள்ளார மிஸ்ஸஸ் சிங்கமும் மிஸ்டர் சிங்கமும் பேசிக்கிட்டே வராங்க. ஆமா, கரடி அப்படியே ஜோடியா வருது. கரடி எல்லாம் அது நோவா மகன்கள் மருமகள்கள் எல்லாம் கப்பலுக்குள்ள இருந்து அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறாங்க. கொஞ்சம் நவருங்க மாமா, நான் பார்க்கறேன். கொஞ்சம் நவரடி, நான் பார்க்கறேன். எல்லாம் பார்க்கறாங்க, ஜன்னல் வழியா பார்க்கறாங்க. அப்படியே ஊரே திரண்டு வந்து பார்க்குது. ஊரே திரண்டு வந்து அப்படியே நிக்குது. ஊரே திரண்டு எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா உள்ள வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்னொன்னா காட்டுல இருந்து வருது, மேகத்திலிருந்து ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது வருது. ஊருக்குள்ள இருந்து ஓடி வருது வாத்து, ஊருக்குள்ள இருந்து ஓடி வருது கோழி. எல்லாம் கட 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 டே 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 முனுசாமி, நம்ம கோழி ஓடுது பாரா, நம்ம சேவல் ஓடுது பாரா, புரியா ஓடுது. எல்லாம் அவைகள் அப்படியே பேழைக்குள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். உலகம் ஆச்சரியமாய் கப்பலுக்குள் ஆச்சரியமாய் பார்க்கிறார் நோவா. கப்பலுக்குள் ஆச்சரியமாய் பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏன் இன்னும் மழை பெய்யல? ஆண்டவரே, ஏன் இன்னும் கப்பல் கட்டிட்டேன், இன்னும் ஏன் மழை பெய்யல? ஆண்டவரே, நோவா உனக்கு தெரியாது, இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வருகை குறித்து தாமதமாயிராமல். சொல்லுங்கள், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வருகை குறித்து தாமதமாயிராமல். ஆமா, கர்த்தர் ஏன் தாமதித்துக் கொண்டே இருக்கிறான்னு சொன்னா, இன்னும் ரட்சிக்கப்படாத எங்க மாமாவுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன்ல, அவங்க வந்து சேரணும். ஆமென் சொல்லுவீங்களா?
அதனால தான் தாமதித்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் அதனால தான் சரி நாளைக்கு ஆகிலும் வருவான், நாளைக்கு ஆகிலும் வருவான், அடுத்த வாரத்தில் ஆகிலும் வருவான்னு சொல்லி கர்த்தர் வாரங்களை தள்ளுகிறார், கர்த்தர் மாதங்களை தள்ளிக்கொண்டே போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதனால தான் சான்ஸ் மேல சான்ஸ் கர்த்தர் தருகிறார். யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அப்படியே சான்ஸ் மேல சான்ஸ் கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அழிக்க விரும்புவதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? நிர்மூலமாக்க விரும்பாத கர்த்தர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அவர் எல்லாரையும் கர்த்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா. நடந்து வருகிறவர்கள் நடந்து வருகிறது, துள்ளி வருகிறவர்கள் துள்ளி வருகிறது, ஓடி வருகிறவர்கள் அந்த கப்பலுக்குள் ஓடி வருகிறது, பறந்து வருகிறவர்கள் அந்த கப்பலுக்குள் பறந்து வருகிறது. Rhinoceros is walking, hippopotamus is walking fastly. அந்த நீர் யானை வேக வேகமா வரதை பார்த்து எப்படி ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஆச்சரியமா இருக்கும். ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போது கவனிங்க, நான் சொல்லுகிறத அதெல்லாம் பார்க்கும்போது நோவா வருஷக்கணக்கிலே, அதுக்கு முன்னால அந்த வேலையை கடினமான வேலை செய்தவன் அல்ல, அவருடைய கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கும், அவருடைய மகன்களுடைய கையெல்லாம் காய்த்து போயிருக்கும், மருமக்கள் மாருடைய கை கூட மரங்களை இழுத்து போட்டு உதவி செய்து கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கும். உடல்ல நிறைய காயங்கள் வேலை செய்து நிமித்தமாய் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை விட மற்றவர்கள் நிமித்தமாய் மனதிலே அவருடைய காயங்கள், எத்தனை காயங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள். அயலகத்தார், அது வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை காயங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள். எத்தனை முறை காயங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள், எத்தனை காயங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள், எத்தனை முறை காயங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள், என்னென்ன சொல்லி காயங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு பேழைக்குள்ளார அவன் நின்று தாங்களும் பேழைக்குள் வந்து விட்டதை, எல்லா தேவனுடைய சிருஷ்டிகளும் தாங்களாக பேழைக்குள் நடந்து வருவதை எண்ணி பார்க்கும்போது, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நீங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற நாளிலே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நாளிலே, பட்ட காயங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். சொன்ன வார்த்தைகள் எல்லாம், பரிகாசங்கள் எல்லாம் சிந்தை விட்டு மாறி போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார். ஆமென். அவ்வளோ பெரிய கதவு, அந்த கதவை கர்த்தர் தான் சாத்தினார். நோவா சாத்தல, கர்த்தர் தான் கதவை அடைத்தார். நோவா எங்களால அடைக்க முடியாது, கர்த்தாவே பெரிய கதவு, நீ கவலைப்படாது, நான் தான் கதவை அடைப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஏன்னா when God closes a door, no man can open it. When God opens a door, no man can close it. கர்த்தர் கதவை அடைப்பாரானால் எந்த மனிதனாலும் திறக்க முடியாது. கர்த்தர் கதவை திறப்பாரானால் எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் கிருபை ஒன்றை உங்களுக்கு தருவாரானால் யாராலும் அதை கெடுக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் வரம் ஒன்றை உங்களுக்கு தருவாரானால் அதை யாராலும் மாற்ற முடியாது.
கர்த்தர் ஆசீர்வாதம் ஒன்றை உங்களுக்கு தருவாரானால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எந்த மனிதனும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், நான் அனுபவிக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் கதவை அடைச்சாரு. கதவை சாத்தியாச்சு, சாத்திருச்சு. இவ்வளோ பெரிய கதவை, 8 பேர் தானே இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கதவை எப்படி சாத்தனாங்க தெரியலையே. எல்லாரும் வெளியே நிற்கிற எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து துளிகள் விழ ஆரம்பிச்சிச்சு. பார்க்கிறான் மழை. நோவா சொன்னது போலயே மழை. நோவா, நோவா, ஜன்னலை தர. ஜன்னலை திறந்து நோவா, என்னது? கதவை தர. மழை, மழை, நீ சொன்ன மழை வருகிறது. நாங்களும் கப்பலுக்குள்ளார வர விரும்புகிறோம். சாரி, கதவை எங்களால் திறக்க முடியாது. கர்த்தர் தான் கதவை அடைச்சார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் உள்ள விட்டு வெளியே அடைச்சாரா, அல்லது அவர் உள்ள இருந்துகிட்டு வெளியே இருந்து கதவை அடைச்சாரா? கர்த்தர் வெளியே நின்னாரா, உள்ள நின்னாரா? வெளியே நின்னாரா? கர்த்தர் உள்ள நின்னார். ஆமா, கர்த்தர் உள்ள நின்னார். உள்ள நின்று கர்த்தர் வெளியே அடைச்சார். ஆமா, உள்ள நின்று கர்த்தர் வெளியே அடைச்சார். இவங்களை விட்டுற மாட்டார்ல. ஆமா, இவங்களை விட்டுற. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவன் ரட்சிப்பும் அப்படித்தாங்க. இந்த நாட்கள் கிருபை நாட்கள். இந்த நாட்கள் கிருபை நாட்கள். கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னே, ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கிருபையின் வாசலை அடைப்படும் முன்னே நாம் எல்லாம் யார் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரணுமோ அவரெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம். கிருபையின் வாசல் நடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை. தண்ணீர் உயர்ந்து கொண்டே போகிறது. தண்ணீர் உயர 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 கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. The ship started floating. அப்படியே கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்வீங்களா? கப்பலுக்கு வெளியே ஒரு கூட்டம், கப்பலுக்கு உள்ளே ஒரு கூட்டம். கப்பலுக்கு வெளியே இருக்கிற கூட்டம் திகிலோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும், கப்பலுக்குள்ளே இருக்கிற கூட்டம் பரவசத்தோடும் ஆனந்தத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும். ஆமென் சொல்வீங்களா? கிருபையை எண்ணி, கிருபை எண்ணி உள்ளே இருக்கிற கூட்டம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டமாய். ஆமென் சொல்வீங்களா? சபையிலும் அப்படியே, சபையிலும் அப்படியே. நீங்கள் சபைக்குள் இருப்பது சாதாரண காரியம் அல்ல பிரியமானவர்களே. சபைக்குள்ளே உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டு, கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமை, கர்த்தருடைய தொடுதல் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருடைய சகாயம் உண்டு, அவருடைய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் தருகிற சமாதானம் உண்டு, கர்த்தர் தருகிற விடுதலை உண்டு, கர்த்தர் தருகிற சந்தோஷம் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? நான் சொன்ன எதுவும் சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் வெற்றிக்கொள்ள முடியாது. ஆமென். உள்ளே கர்த்தர் நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார். சபைக்குள்ளே சேர்த்த கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்ட தேவன், ஏற்ற நாளிலே உங்களை ரட்சித்து சபையிலே சேர்த்த தேவன்.
ஆமென். சபையிலே சேர்த்து மரண பரியந்தம் உங்களை நடத்துகிற தேவன், சபையிலே சேர்த்து கண்ணின் மணியை போல உங்களை காத்து ஆதரித்து நடத்துகிற தேவன் இந்த தேவன். சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங் ஆகாரமே. ஆனாதி தேவன் அவர் நித்திய புயங் ஆகாரமே. சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை சேர்த்திருப்பார் என்றால் உங்களுடைய மரண பரியந்தம் உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துவதற்கு போதுமானவர், வல்லவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நோவா பெருமலை ஒன்றை கட்டளையிட போகிறேன், ஆகவே நீயும் உன் வீட்டாரும் அதற்குள் ஓடி வரப்போகிற பெரிய நியாய தீர்ப்புக்கு உங்களை தப்புவித்துக் கொள்ளும்படியாய் ஒரு பெரிய கப்பலை உண்டாக்குவாயாக என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை இந்த நோவா ஏமாற்றி இருப்பாரானால், ஏமாற்றி இருப்பாரானால். நோவா did not cheat God for what he has told him to do. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனிடத்தில் சொன்னாரோ அந்த காரியத்தில் கர்த்தரை நோவா ஏமாற்றவில்லை. சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஊழியமாக தேவ ராஜ்யத்தின் காரியமாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழலை உடையவர்களாக இருந்தாலும் சரி, தேவ ராஜ்யத்தின் காரியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யாமல் போவீர்களே ஆனால் கர்த்தரை ஏமாற்றுகிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள். மாறாக நோவாவை போல தொடர்ந்து கட்ட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கீப் பில்டிங், கீப் பில்டிங். தொடர்ந்து கட்டுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து கட்டுங்கள். என்ன வந்தாலும் சரி, சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல் தொடர்ந்து கட்டுங்கள். கர்த்தர் உங்களிடத்திலே நீங்கள் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று